Hi everyone, this is Bala. Welcome to Learn with Bala. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். Shall we? என்னன்னா ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்ஸ், ஆர்பிஐ எக்ஸாம்ஸ் போகிறவங்க, ரயில்வே எக்ஸாம்ஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல, உங்களுக்கான வீடியோ தான் இது. எக்கனாமி, ஓகேங்களா? இந்தியன் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்ஸில் வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சியில் எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், பேங்க் எக்ஸாம்ஸில் ஜென்ரல் அவேர்னஸ், அந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்குள்ள பேங்கிங் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் மார்க்கெட்டிங் அவேர்னஸ், தென் ஆர்பிஐ அவேர்னஸ், இந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த மல்டிபிள் திங்ஸை நம்ம எப்படி படிக்க போகிறோம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது. நியூஸ் பேப்பர்ல இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணினேன். இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து அகெயின் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்க போறோம் அதுதான் நம்ம பார்க்கவும் போறோம். ஓகே, ஸோ இது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கலாம் இனிஷியல் டேஸ்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க, பிஸ்னஸ் லைன், எக்கனாமிக் டைம்ஸ், டெக்கன் கிரானிக்கல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் நியூஸ் பேப்பர் ஃபார் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் டைம்ஸ் அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர்லேருந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இப்போ இந்த நியூஸ் பேப்பர்ல எப்படி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஹெட்லைன்ஸ்ல பார்த்தீங்கனாலே ஈக்விட்டி பெஞ்ச்மார்க்ஸ் ஹிட் ரெக்கார்ட் ஹைஸ். ஈக்விட்டி, இந்த ஈக்விட்டிங்கிற வேர்ட்ஸ்லாம் நம்ம எங்கே கேள்விப்படுறோம்னா இந்த செபி ஆர்டிகல்ஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இதெல்லாம் தான். ஓகே, செபி, ஸோ செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்களோட ஆர்டிகல்ஸ், அதுதான் கீவேர்ட்ஸ். அந்த செபிங்கிற வேர்ட் பார்த்தீங்கனாலே செபி ரிலேட்டடாக நல்லா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. 78K அண்ட் கவுண்டிங் நாட் ஸ்டாப்பிங் தீஸ் புல்ஸ். ஸோ புல் மார்க்கெட் அண்ட் பியர் மார்க்கெட் எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல இருக்கும். அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி வச்சுக்கணும். அதை பத்தி நல்லா படிச்சு வச்சதுக்கு அப்புறம் இந்த ஆர்டிகிள்குள்ள போறப்போ உங்களுக்கு இன்னும் இந்த ஆர்டிகிள் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த ஆர்டிகிள்ல அவங்க அதிகமா மென்ஷன் பண்ணியிருக்கிறது புல் அண்ட் பியர் மார்க்கெட், பட் இங்க வந்து புல்ஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. ஃபாரின் பைஸ், பேங்க் நிஃப்டி இருக்கு, சென்செக்ஸ் பத்தி, நிஃப்டி பத்தி, என்டையர் ஆர்டிகிளும் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டட் டு பேங்க் எக்ஸாம்ஸ். பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா இன்ஃபியூஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இன்ஃபியூஷன்ங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா அதோட மீனிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதானி ஏர்போர்ட்ஸ் டு சார்ட் நெக்ஸ்ட் டெக்கேட் வித் $21 பில்லியன் இன்ஃபியூஷன். இங்க இந்த இன்ஃபியூஷன்ங்கிற வேர்ட் ஒரு கீவேர்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பியூர் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. இப்போ பியூர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இட்ஸ் ரிலேட்டட் வித் இந்தியன் பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ்ன்னு வரப்போ இந்தியன் பாலிட்டி, அதாவது யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்தியன் பாலிட்டியில பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி தான் நம்ம அதிகம் படிப்போம். இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி புக்ஸ்ல இருந்தெல்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வர இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் நீங்க பார்க்கணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இங்க என்டிஏ விசஸ் இந்தியா பிளாக் ஓவர் எல்எஸ் ஸ்பீக்கர் அஸ் நெகோசியேஷன்ஸ் ஃபெயில். ஸோ லோக்சபா ஸ்பீக்கரை பத்தி இங்க பேசியிருக்காங்க. அப்போ இங்க வந்து எப்படி சார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூட ரிலேட் பண்றது, இங்க இருந்து எப்படி நான் வந்து பாலிட்டியை ரிலேட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஆர்டிகிள்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியிடுங்க. இப்போ லோக்சபா ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல. ஸோ லோக்சபா ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ற இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் ஆர்டிகலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி படிக்கணும். அது 73 MPs டேக் ஓத் ஆன் டே 2. செவரல் என்கேஜ் இன் ஸ்லோகன் நியரிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கும் எம்பியை வந்து ஓத் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆர்டிகல் வரும், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்ன ஆர்டிகல் வரும், அண்ட் லோக்சபா ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்றதுக்கு என்ன ஆர்டிகல், பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு வைஸ் பிரசிடென்ட், இவங்களையெல்லாம் ஓத் எடுக்கும்போது இவங்கெல்லாம் அந்த பதவி பிரமாணம் செய்யும் போது என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணுவாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல, அதை பத்தி நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். FATF session begins today. India review also to be taken up. இந்த இடத்துல ஆன்டி மணி லாண்ட்ரிங் அண்ட் கவுண்டர் டெரர் ஆக்ஷன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலை நீங்க எக்கனாமிலையும் எடுக்கலாம், இந்தியன் பாலிட்டிலையும் எடுக்கலாம். ஸோ FATF, FATF அப்ரிவேஷன் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ், அவங்களே அங்க கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ரிலேட்டடான ஆர்டிக்கல். இவங்க இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கம்ப்ளீட்லி ரிலேட்டட் வித் சிபிஐ, இன்கம் டேக்ஸ்,
இவங்க கூட ரிலேட் இருக்கனாட்டிக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படும். பிளஸ் ஆல்சோ இன்கம் டாக்ஸ் எக்ஸாம்ஸ், இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் போறவங்களுக்கும் இந்த மாரி ஆர்டிகிள் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஆர்டிகிள படிச்சு, அந்த ஆர்டிகிள்குள்ள இருக்க விஷயங்கள ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ண தான் நமக்கு நெறையா ஐடியாஸ் தெரியும். ஒரு பேங்கிங் அவேர்னஸ் ஆர்டிகல் இங்க இருக்கு. ஐஎஃப்சி இன்வெஸ்ட் ஓவர் 650 crore இன் மிட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க்ஸ் REIT. ஸோ ஐஎஃப்சி இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இட்ஸ் அ மெம்பர் ஆஃப் வேர்ல்டு பேங்க் குரூப். ஸோ வேர்ல்டு பேங்கோட ஒரு குரூப் தான் ஐஎஃப்சி. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். பேங்கிங் அவேர்னஸ்ல கம்பல்சரி இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் கண்டிப்பா வரும். மினிமம் இந்த ஆர்டிகல் பத்தி தெரிஞ்சிருக்கு. இப்ப கிரீன் பேங்க் பாத்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல வருது. இந்த இடத்துல கிரீன் பேங்க் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஆர்டிக்கிள் வந்து மினிமம் ஒரு 2 to 3 மார்க்ஸ் பேங்கிங் அவேர்னஸ்ல மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல. அண்ட் REIT பத்தி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் ஐஎஃப்சி வந்து வேர்ல்டு பேங்க் கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கான், கிரீன் பேங்க் வந்து SDGs கூட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ரிசர்ச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஆர்டிகல் படிக்கிறப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ட்ரெண்டிங் வேர்ட் CSR, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த CSR பத்தி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணுங்க, நிறைய ரிசர்ச் பண்ணுங்க. இந்தியா வந்து இப்ப கார்ப்பரேட் இந்தியா CSR ஸ்பெண்ட்ஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு டேபிளே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்க்காக எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வந்து இன்னும் எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அதை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ CSR ஸ்பெண்ட்ஸ் ஆன் ஸ்போர்ட்ஸ் லைக்லி டு சர்ஜ் இன் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா இப்ப சர்ஜ் அந்த வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலையா, உடனே ப்ரௌஸ் பண்ணி பாருங்க சர்ஜுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கான். அண்ட் அதோட ஆப்போசிட், அதாவது சினனம்னா என்ன, ஆண்டனம்னா என்ன. ஸோ ஆப்போசிட் ஆண்டனம் எடுத்துக்கோங்க, சினனம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினனம்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஏன்னா சினனம்ல மல்டிபிள் வேர்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ யூ ஹாவ் டு டேக் போத். ஆப்ஷன்லாம் வந்து வந்து கண்டிப்பா ஒரு பெரிய கீவேர்ட். டெலிகம்யூனிகேஷன் பிளேஸ் bids worth 11,260 crore on day one. So this is a very, very important article for general awareness. And பக்கத்துலேயே 5G ஸ்பெக்ட்ரம் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கான். ஒரு ஓவரால் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஃபார் பேங்கிங் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ், எக்கனாமி. ஏன்னா இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்குள்ள வரும். ஏன்னா ஸ்பெக்ட்ரம் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தியும் நீங்க இதுல அப்டேட் பண்ணிக்கலாம். பாண்ட், ஸோ ஃபாரின் இன்ஃப்ளோ பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபாரின் பாண்ட்ஸ், இந்தியன் பாண்ட்ஸ் இதெல்லாம் ரிலேட்டட் வித் செபி தான் அகெயின். ஸோ இந்த பாண்டு, ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் லைக்லி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரப்போ கண்டிப்பா அந்த ஆர்டிக்கிள கேதர் பண்ணுங்க, அதை ஃபாலோ அப் பண்ணுங்க. இன்னைக்கு இது வந்திருக்குன்னா கண்டிப்பா நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரும், நாளானிக்கு வரும், இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். இதெல்லாம் லைனா நீங்க சேகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கணும். இந்த பேங்கிங் அவேர்னஸ்ல எக்ஸாம்ல ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்ல பேங்கிங் அவேர்னஸ் ஒரு 10 to 15 மார்க்ஸ் வரும். மெயின்ஸ் எக்ஸாம் போறீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ்ல அந்த 10 to 15 மார்க்ஸை எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அது கீவேர்டா எடுத்து அந்த ஆர்டிகிளை அதிகமா ஃபாலோ பண்ணும். இப்போ இந்த ஆர்டிகல் பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் லேஸ் ஆஃப் 500 hints at more job counts. எஸ் பேங்க் ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ எஸ் பேங்க்ல அகைன் 500 லே ஆஃப் நடக்க போகுது. ஸோ லே ஆஃப் பத்தி அதிகமா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ரெசிஷன் ஃபாலோ பண்ணி அந்த லே ஆஃப்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு. எத்தனை கம்பெனிஸ் இது வரைக்கும் லே ஆஃப்ஸ் பண்ணியிருக்காங்கிறத அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க்ஸ் LCR மேட்டர் ஃபார் ரீட்டைல் டெபாசிட்டர். ஸோ LCR அப்படின்னா லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. இது வந்து பாத்தீங்கன்னா RBI ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். கண்டிப்பா இட்ஸ் அன் RBI அவேர்னஸ். டெஃபினெட்லி இந்த மாதிரி ஆர்டிகல்ல இருந்து ஒரு 2 to 3 மார்க்ஸ் கம்பல்சரி வரும். ஓகேங்களா? இந்த RBI ரிலேட்டடு, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், செபி, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஈக்விட்டி, ஷேர் இது எல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நியூஸ் பேப்பர்ல இருந்து அப்படியே ஃபில்ட்ரேட் பண்ணி நீங்க ஆர்டிகல்ஸ் கேதர். இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாமே பேங்கிங் அவேர்னஸ்க்கு இம்பார்ட்டன்ட். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா FCI. நம்ம பப்ளிக் செக்டர் யூனிட்ல பார்த்தீங்கன்னா FCI எக்ஸாம்ஸ்லாம் நடக்கும். ஃபுட் கார்பரேஷன்லாம் தனியாக எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிளஸ் திஸ் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் வித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ரிலேட்டட் வித் எக்கனாமி. ஸோ பேங்கிங் அவேர்னஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம். கமிஷன் ஆஃப் இந்தியா அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI பத்தி நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயம் அடிக்கடி நியூஸ் பேப்பர்ல வருதுன்னா கண்டிப்பா அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் எக்ஸாம் ரிலேட்டடான ஆர்டிகல். எடிட்டோரியல் பேஜை பத்தி நான் மென்ஷன் பண்ணியே தீரணும். ஏன்னா எடிட்டோரியல்ல இருந்து கண்டிப்பா சொல்றேன், நீங்க நம்புறீங்களோ இல்லையோ 10 to 20 மார்க்ஸ் எடிட்டோரியல் பேஜ்ல இருந்து மட்டும்தான் வருது. நாட் ஒன்லி ஃபார் ஜெனரல் அவேர்னஸ் ஃபார் எக்கனாமிக், ஈவன் ஃபார் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ஜம்பிள் த சென்டென்ஸ் அண்ட் க்ளோஸ் டெஸ்ட்
இதுலலாம் கூட ஓகேங்களா? அண்ட் ஃபைண்டிங் எரர்ஸ் இது எல்லாத்துலயுமே இங்கிலீஷ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கு எடிட்டோரியல் பேஜ் தான் அதிகமான பெரிய சோர்ஸ். ஸோ கண்டிப்பா எடிட்டோரியல் பேஜ படிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, சாவரியன் ஃபண்ட்ஸ் ஆர்பிஐ பத்தி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஐ பத்தி பேசியிருக்காங்க. ஹியூமன் கேப்பிட்டல் டூ ஷேப். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸஸ் பத்தி சொல்லியிருந்திருக்காங்க. எம்ப்ளாயபிலிட்டி பத்தி பேசியிருப்பாங்க கண்டிப்பா. அண்ட் அப்கிரேட் ஸ்கில்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான எக்ஸாம் ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாவும் கேட்பான். கண்டிப்பா எக்ஸாம்ல ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா குறைஞ்சது ஒரு 3 மார்க்காவது வரும். 3லருந்து 5 மார்க் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வரும். ஆ இப்ப நம்ம T20 வேர்ல்ட் கப்ல ஆப்கானிஸ்தான் வந்து பயங்கரமான ஷாக் குடுத்துருக்காங்க. நியூசிலாண்ட ஜெயிச்சாங்க. பங்களாதேஷ், ஆஸ்திரேலியான்ட்டு பெரிய பெரிய டீம்ஸ ஜெயிச்சுட்டு தே ஹேவ் ஃபார்வர்டட் டூ செமி ஃபைனல்ஸ். ஸோ செமி ஃபைனல்ல சவுத் ஆஃப்ரிக்கா ஃபேஸ் பண்ண போறாங்க. இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்கானிஸ்தான் இத்தன வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு செமிக்கு போன ஒரு டீம். ஸோ இது வந்து ஆப்கன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில ஒரு மைல்ஸ்டோன். ஸோ இந்த மாரி தாஸ் ஆர்பிஐ கவர்னர். ஸோ அவர பத்தி நான் தான் சொன்னேன். ஆர்பிஐ பத்தி வந்தாலே நம்ம கம்பல்சரி எடுக்கணும். இந்த இடத்துல இந்த பேஜ மட்டும் பாருங்களேன். இன்ஃப்ளேஷன் பத்தி பேசியிருக்காரு நம்ம சக்திகாந்தா தாஸ் சார். அண்ட் 100 பில்லியன் எம்கேப் ஐசிஐசிஐ கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பேங்க் பத்தி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி ஆர்டிகிள்ஸ்லாம் வந்தா டெஃபினட்டா எடுங்க. நெறைய ரிசர்ச் பண்ணுங்க. படிக்கிறதுனால உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ரிசர்ச் பண்ணி அத நோட்ஸ் எடுக்கிறதுல தான் அதிகமான மார்க் வரும். பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் செட் பேக் ஓவர் 100 பில்லியன் அகெயின். ஸோ இதெல்லாம் வந்து எஃபிஐ, எஃப்ஐஐ இதுக்குள்ளேலாம் வரும். ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ங்கிறப்போ. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இத பத்தி நீங்க ரொம்ப நெறையா ரிசர்ச் பண்ணி படிக்கணும். இப்ப அதுதான் அதிகமா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கான் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மென்ட்ஸ், இன்வெஸ்டர்ஸ்ன்னு வந்தாலே அந்த ஆர்டிகிள்ஸ்லாம் கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. சீக் கிளாரிட்டி ஃப்ரம் ஆர்பிஐ ஆன் கிரெடிட் கார்ட் நெட்வொர்க் நார்ம்ஸ். ஒரு பேங்க் ஆர்பிஐன்னு வந்தா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரெடிட் கார்ட் பத்தி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்ட பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கிரெடிட் கார்ட் யூசேஜ் பத்தி சொல்லியிருக்காங்களா? இல்ல அதுக்கு நார்ம்ஸ் போட்டிருக்காங்க. நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, நார்ம்ஸ், ரெகுலேஷன், ரூல்ஸ் இந்த 3க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 3 டிஃபரன்ஸ் என்னங்கிறத ரிசர்ச் பண்ணி படிங்க. ஓகேங்களா? ஏன்னா நார்ம்ஸ் வேற, ரெகுலேஷன்ஸ் வேற, ரூல்ஸ் வேற. ஸோ நெறைய பேர் வந்து இதுல கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. நார்ம்ஸ்னா அது எப்ப போடுவாங்க? ரூல்ஸ்னா எப்ப போடுவாங்க? ரெகுலேஷன்ஸ்னா எப்ப போடுவாங்க? பாலிசினா எப்ப போடுவாங்க? இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 4ஓட டிஃபரன்ஸ நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களோட ஒரு ஆர்டிக்கிள் வந்திருந்திருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அகெயின் ஷேர்ஸ் பத்தி தான் பேசியிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி தான், எக்ஸ்போர்ட்டர்ஸ் பத்தி பேசியிருந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு லைக் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மென்ட் கேரண்டி ஸ்கீம். ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கீம பத்தி வந்தா தட் இஸ் அ கீவேர்ட். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள். இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து எத்தன ஆர்டிகிள் நான் உங்களுக்கு இப்ப காமிச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெரி, வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ். இந்த மாரி அடிக்கடி நான் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். டெய்லி அந்த வீடியோஸ் பாருங்க. ரீகால் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணி படிங்க. எக்ஸாம்ஸ்க்கு அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்ன இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அண்ட் அகெயின் இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, யூபிஎஸ்சி ரிலேட்டடான டாபிக்ஸ் அண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக பேங்கிங் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் இதெல்லாம் பற்றியும் நான் அதிகமாக ஷேர் பண்ண போகிறேன். இன்னும் ஃபியூச்சரில் ஆப்டிடியூட் ட்ரிக்ஸ், ரீசனிங், லேர்னிங் இதெல்லாமே வரப்போகுது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். See you soon in the next video.